ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என்னுடைய இந்த வேலை தொட்டதின் அற்புதத்தையும் அதற்கான பலனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற்றே தீருவாய். நாளைக்கு நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த வேல் வெற்றிவேல், வீரவேல், அற்புதங்களை செய்யக்கூடிய சக்திவேல்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. அந்த சக்தியை பயன்படுத்தி தான் உனக்கான அற்புதங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சு உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் சேர்க்க போகிறேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். சில பேரை உனக்கு பிடிக்கலைனாலும் வேறு வழி இல்லாமல் அவங்கள வெறுக்க முடியாமல் உன் கூடவே வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசியும் பேசாமலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்க. சில பேரை உனக்கு பிடிக்கும், ஆனால் அவங்க உன் பக்கத்தில் இல்லை. தூரமாக இருக்கிறவங்கள நினைக்கவும் முடியாமல் நெருங்கி போகவும் முடியாமல் உன் வாழ்க்கையை நீ எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, நல்லது நினைக்கிறவங்களும் நல்லது செய்கிறவங்களும் கூட இருக்க மாட்டாங்க. கெட்டது நினைக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் சொந்த பந்தங்களாக கூடவே இருந்து கழுத்தை அறுக்கிறாங்களா? கவலைப்படாத. உன் கஷ்டத்துக்கும் கவலைகளுக்கும் யார் காரணமாக இருந்தாலும் இந்த வேலை பயன்படுத்தியே அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறேன். நீ எப்போதும் யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக அவர்களை அன்போடு பார்க்க பழகு. நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் பல விஷயங்களை இழந்துட்ட. ஆனால் இப்போது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் புதுப்பித்து உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமேலும் நீ எதையும் இழக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ சுத்தமான மனசோட நியாயத்தோட நேர்மையோட என்ன வேணும்னு என்கிட்ட விரும்பி கேட்டாலும் அதை என் அருளால் எப்படியாவது உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துடுவேன். வாழ்க்கையில் வெற்றி தோல்வியிலா சகஜமான ஒன்றுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. தோல்வி அடைஞ்சா சோர்ந்து போகாமல் தைரியமாக எழுந்து நில்லு. நிச்சயமாக உன் முயற்சிக்கான பலன் உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். இப்போது கஷ்டமாகவும் கவலையையும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கும் பட்சத்தில் அதுவே வெற்றிகரமான வளமான செழுமையான வாழ்க்கையாக மாறும்படி என்னால் செய்ய முடியும். உனக்கான பாதையை தான் நான் சரியாக பொறுமையாக அமைச்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ ஒருபோதும் யாருக்கும் கெட்டது நினைக்க வேணாம். உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை ஏற்றி விடுவதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்வமே. இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது, நானும் என்னுடைய வேலும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும்போது, எங்களை மீறி உன் வாழ்க்கையில் யாரும் எதுவும் எந்த தீங்கும் செஞ்சிட முடியாது. எப்பயுமே வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோ நினச்சி பயப்படாத. எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதும். சக மனிதர்களை பேதம் பார்க்காம நேசிக்க கற்றுக்கோ. சத்தியத்தோட உண்மையை பேசக்கூடிய ஆளாக மனித நேயத்தை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் அகந்தையோ ஆணவமோ இல்லாமல் எல்லார்கிட்டையும் பணிவாக தாழ்வாக நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உன் பிள்ளைங்களை பற்றியோ உன் குடும்பத்தை வழி நடத்துறத பற்றியோ நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு வீண் கவலைகள் வருது? எல்லாத்தையும் நான் சீர் செய்கிறேன். உன் வீட்டுக்கு வந்து கம்பீரமாக நான் உட்காந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் விருப்பத்தை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீ தனிமையாக இருக்கோன்னு நினைக்கிற போதெல்லாம் ஓம் சரவண பவன்னு என்னுடைய நாமத்தை சொல்ல மறக்க வேணாம். உன் தனிமையை போக்கும் சக்தி இந்த முருகப்பெருமான் எம்பெருமான் என்கிட்ட தான் இருக்குதுங்கிறத நீ உணர்ந்து கொள்ளணும் என் செல்வமே. நீ தனியாக இருக்கும் போதெல்லாம் நானும் உன் கூடவே தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசு விட்டு என்கிட்ட பேசு. ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவலையோடையோ வருத்தத்தோடையோ கண்ணீர் விட்டுக்கிட்டோ கோபப்பட்டோ பேச வேணாம். ஏன்னா நீ கவலையோட வருத்தத்தோடு பேசுகிறத காது கொடுத்து கேட்குறதுக்கு இங்கே யாருக்கும் மனசும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனால் நீ கோபத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும்
அவங்க இதயத்தை காயப்படுத்தும் விதமாக நிச்சயமாக அமைஞ்சிடும். அது உன்னை நேசிக்கிறவங்களையும் உன்னை பிடிச்சவங்களையும் உனக்கு பிடிச்சவங்களையும் கூட காயப்படுத்திடும்ன்றதை மறந்துடாத. எப்போதும் யார் மனசும் புண்படும்படி நீ கோபப்பட்டு கத்தவோ பேசவோ கூடாது. பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை என் செல்வமே. ஏன்னா நீ ரொம்ப சாதாரணமாக கோபப்பட்டு நியாயத்தையே உண்மையவே பேசியிருந்தாலும் அவங்க அதை வேணும்னே உனக்கு எதிராக மாற்றி திருப்பி எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ள கிளப்பி விட்டு உன் மனசை போட்டு குழப்பிட்டு நீ தான் குற்றவாளி, நீ தான் தண்டனை அனுபவிக்கிறோங்கிற மாதிரி கூட சில பேர் செஞ்சுருவாங்க. நீ சாதாரணமாக செய்கிற சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கவனத்தோடு பார்த்து யோசித்து செய்யணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. எது எப்படி இருந்தாலும் உனக்குள்ள எப்போதுமே நேர்மறை எண்ணங்களை மட்டுமே வச்சுக்கணுமே தவிர எதிர்மறையான எண்ணங்களையும் யோசனைகளையும் உனக்குள்ள அனுமதிக்காத. வேற யாராவது எதையாவது சொல்லி உன் மனசை குழப்பினாலும் அதை அப்படியே விட்டுட்டு அதை மறந்துட்டு அடுத்து என்ன நல்லது செய்யணுங்கிறத பற்றி மட்டும் யோசிக்க பழகு என் செல்வமே. உன் மனசில் எதிர்மறையான எண்ணங்கள் வராத வரைக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாகவும் சரியானதாகவும் நிச்சயமாக நடக்கும். நீ நம்பிக்கையோடு இரு. இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்ட அருள் கொண்டவன் என்பதை உன் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும்போது நீ உணர்வாய். என் வேல் எப்படி உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த போகிறதுங்கிறதையும் நீ நாளைக்கு பார்க்க தானே போகிற. எப்போவுமே ஒருத்தர் மனசு காயப்படும்படி நீ பேசிட வேணாம். இன்றைக்கி நீ ஒருத்தர் மனசு காயப்படும்படி பேசிட்டு போயிட்ட, நாளைக்கு அவங்க உயிரோடு இல்லைன்னா உன்னால் அதை தாங்கிக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு இருப்பார்களா இறப்பார்களா? எந்த வயசில் யாருக்கு இறப்பு வருதுங்கிறது யாராலும் சொல்ல முடியாத கணிக்க முடியாத விஷயமாக தானே இருக்குது. யாரையாவது யார் மனசும் புண்படும்படியா நீ பேசிடக்கூடாது. அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த காயத்தையும் கஷ்டத்தையும் அந்த வருத்தத்தையும் வேதனையும் உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எப்போதும் யாரிடமும் கோபப்படாமல் இந்த உலகத்தில் நீ இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை இன்பத்தால் மட்டுமே நிரப்பணும், நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணும், நன்மைகளை மட்டுமே செய்யணும்னு உன்னை முடிவெடுக்க சொல்கிறேன். நீ எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும் அடுத்தவங்க உன்னை நிராகரிச்சாங்கன்னா அதை பார்த்து நெஞ்சுடையாதே. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை தூக்கி விடுவேன் என் செல்வமே. யார் என்ன சொன்னாலும் நீ கவலைகளில் மூழ்கிடாம அதில் மிதந்து மேலே எழுந்து வர தயாராக இருக்கணும். எப்போவுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்கள்லையும் ஆரம்பம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை பழகி அதை சரியாக செஞ்சு உன்னால் திறமையாக மீண்டு வந்துட முடியும். கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையுமே வெட்ட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. கத்தியோ அருவாளோ எந்த ஆயுதமாக இருந்தாலும் கூர்மையாக இருந்தால் தானே அதை சரியாக பயன்படுத்த முடியும். அதே போல தான் உன்னுடைய புத்தி கூர்மையையும் அறிவையும் எப்போதும் கூர்மையாக சரியான கவனத்தோடு சுற்றி நடக்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கணும்னு சொல்கிறேன். போராடி போராடி வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கவே நினைக்காத. போராடி தோற்பதும் கூட வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கான அறிகுறி தான். அடுத்து வெற்றி கிடைக்குங்கிறத நீ உணர்ந்து கொள் என் செல்வமே. நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்போவுமே உனக்குன்னு ஒரு தன்மானமும் தலை நிமிர்ந்து தைரியமாக பேசக்கூடிய பக்குவமும் இருக்கணும். எப்பவும் யாருக்காகவும் எதுக்காகவும் உன் தன்மானத்தை நீ விட்டு கொடுக்கக்கூடாது என் செல்வமே. இன்றைக்கி நீ யார்கிட்டையாவது ஏதாவது பேசணும்னு நினச்சினா அதை இன்றைக்கே பேசிடு. யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் அதை இன்றைக்கே சொல்லிடு. எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசித்து தூக்கி சுமந்து பாரமாக கவலைப்படாதே. ஏன்னா நாளையிலிருந்து உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது. உன் மன பாரத்தையும் கவலைகளையும் தூக்கி குப்பையில் தூக்கி எறிஞ்சிட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திக்க ஆரம்பி. நாளையிலிருந்து நடக்கப் போவது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான காரணத்தோட நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே அவசியமில்லை. இன்னும் உன் வாழ்க்கையில் பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு
பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் எத்தனை காலம் உயிரோடு வாழ்ந்தோன்னு பார்க்கக்கூடாது. எத்தனை பேருடைய மனசில் நம்ம அன்பாக பாசமாக நிறைஞ்சிருந்தோம், எத்தனை பேர் நம்ம உயர்வாக நினச்சாங்கன்றது அளவுக்கு தான் நல்ல பிள்ளையாக நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணும். பலம் கொண்ட உன்னுடைய உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட உன் மனசு தான் எனக்கு பிடிச்ச விஷயம். எப்போதும் எதை செய்ய ஆரம்பித்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு தன்னம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. நீயாக வாழ ஆரம்பிக்கும் போது சில பேர் உன்னை விரும்புவாங்க, சில பேர் உன்னை வெறுப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தான் வாழ போகிற. அடுத்தவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ கவலைப்படாமல் உன்னை எப்போதுமே விரும்பக்கூடிய ஆளாக, உனக்கு பிடிச்ச விஷயங்களை விரும்பி செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. உனக்காக மட்டுமே நீ வாழணுமே தவிர உன்னை சுற்றி இருக்கிற ஆளுக்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய பச்சோந்தி மனிதர்களை நீ சட்டை செய்ய வேணாம். யார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நான் நானாக இருக்கிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு போகிறேன்னு தைரியமாக இரு. மனிதர்கள் எப்போதுமே எந்த அளவுக்கு ஒருத்தரை வேகமாக விரும்பி பிடிச்சி ஏற்றுக்கிறாங்களோ அதே அளவுக்கு சட்டுன்னு வேகமாக தூக்கி வீசி எரியவும் செய்யாங்க. அதனால் இன்றைக்கி ஒருத்தவங்க உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுறக்கூடாது. நாளைக்கே அவங்க தூக்கி எறிஞ்சு காலில் மிதித்து கீழே தள்ளவும் தயங்காத மனித பிறவிகள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எப்போவுமே மனிதர்களுடைய மனசு மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வேணான்னு சொல்கிறத நாளைக்கு வேணும்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி நல்லதுன்னு சொல்கிறத நாளைக்கு கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நேரத்துக்கு ஏற்றாற் போல காலத்துக்கு ஏற்றாற் போல அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய மனித மனம்தான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போவுமே உன்னை விட உன் திறமை மதிக்கப்படணும்னு நீ நினைக்கிறது சுயமரியாதை. உன் திறமைகளை இந்த உலகத்துக்கு உணர்த்தும் விதமாக உன்னுடைய வேலைகளை திறமையாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலை எல்லாம் கண்டிப்பாக மாறும். இந்த உலகத்தில் ஓகோன்னு வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவங்களும் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஓகோன்னு வாழ்ந்து உயர்ந்து ஜெயித்தவங்களும் இருக்காங்க. இப்போது முடிவு செய். நீ ஓகோன்னு நல்ல நிலைமைக்கு இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு தானே ஆசைப்படுற? அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. எப்போவுமே நல்ல விஷயங்களை திறமையாக செஞ்சுக்கிட்டு பொறுமையாக பக்குவமாக நடந்துக்கிட்டு உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் கொடுத்துக்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். அதற்கான ஆரம்பத்தை நாளையிலிருந்தே நான் உனக்கு தொடங்கி வைக்க போகிறேன். அதற்கான அப்படிப்பட்ட ஒரு அதிசயம்தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க போகுது.